வணக்கம். பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், இந்த 3 கேட்டகரி மட்டும்தான் விஜய் சார் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ், எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் முதற்கொண்டு எல்லாருமே நினைக்கிறாங்க அது ஒன்று தான். இதுக்கு உதாரணமாக இப்போ அறிவு திருவிழான்னு ஒன்று நடந்துச்சு. அதில் கரெக்டாக பாயிண்டாக ஒரு இப்போ இருக்கிற அந்த ஒரு இளைஞர்களோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசினார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எழிலன் சார் அவர் மேல் தான். அவர் கரெக்டாக பேசினார். என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அவங்கள தற்கூரின்னு திட்டாதீங்க. முதல் இந்த வீடியோவை பாருங்களேன். தற்கூரிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். ஓகே, இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியலின இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை. அது அந்த சதி வேலையை உணருக. அதுதான் பகுத்தறிவு தன்மை. இது ஒரே டைம் போட முடியாது. கட் பண்ணி நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அவங்கள தற்கூரின்னு திட்டாதீங்க. விஜய் சார் பின்னாடி போனவங்கள தற்கூரின்னு தயவுசெய்து யாரும் திட்டாதீங்க. ஏன்னா போயிட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது பட்டியலின மக்கள், இவங்க தான் விஜய் பின்னாடி போறாங்க. விஜய் அது ஒரு தவறான ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பேசுங்க அவங்க கிட்ட. நீங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? நீங்க போய் பேசுங்க. அதுக்கு தான் உங்களை நியமிச்சிருக்கிறாங்க. நீங்க வலைதளத்துல உட்காந்துக்கிட்டு தற்கூரி, அணில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கோபம் தான் வரும். நீங்க இந்த 4.5 ஆண்டா நம்ம என்ன சாதனை செஞ்சோம், 75 வருஷமா நம்ம அந்த கட்சியில என்னென்ன சாதனைகள் செஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் போய் நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் அவங்க இளைஞர்கள் தன்னுடைய மனப்பான்மையை மாத்திக்கிட்டு விஜயை வெறுத்துட்டு உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு திருவிழாவில் சார் பேசினாரு. அது நீங்க எல்லாரும் பார்த்துருக்கலாம், அல்லது பார்க்காதவங்க என்னோட வீடியோ மூலயமா நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம வீடியோவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. டிவிகே நண்பர்களாகட்டும், டிவிகேனுடைய விர்ச்சுவல் வாரிஸ் ஆகட்டும், அப்புறம் டிவிகே தொண்டர்கள், டிவிகேனுடைய நிர்வாகிகள், டிவிகேனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற எங்க உயிருக்கு உயிரான அண்ணன் விஜய் சார் அண்ணன் அவர்களும், உங்களுக்கு எல்லாம் டைம் கிடைச்சதுன்னா நம்ம வீடியோலாம் நீங்க பாருங்கண்ணா. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக தான் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோவை பத்தி பாருங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது பட்டியலின மக்கள், இந்த 3 கேட்டகரி தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கேட்டகரி. இவங்களை நீங்க டார்கெட் இழந்துடாதீங்க அப்படின்னு அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் இப்போ விஜய் சார் ஒரு விஜய் ஒரு கவுண்டராவோ, ஒரு நாடாரோ, ஒரு தேவரோ, ஒரு பிள்ளையாரோ, இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு கம்யூனிட்டியோ, ஒரு ஐயரோ அல்லது ஒரு கோணாரோ, இவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல நாம் தமிழர் மாடியில் மைக்கு கிடைக்குதா இல்லையோ ஜாதி பேர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க கரெக்டாக. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி பேச வராது. நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போதானே பேச பழகிட்டு இருக்கோம். அந்த ஜாதியோட பின்புலத்தை விஜய் சார் வச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா ஈஸியாக தலைவரை ஒதுக்கியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அவர் அடங்கிடுவார். அதாவது ஒரு குறிப்பாக எடுத்துக்கலாம். விஜய் சார் ஒரு கவுண்டர்னு வச்சுக்கலாம். ஒரு கவுண்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நம்ம வச்சுக்கலாம் விஜய் சாரை. இப்போ கவுண்டர் அப்படின்ட்டு வந்துட்டாவே உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? இந்த ஆண்டவங்களும் ஆள போறவங்களும் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்களும் எல்லாருமே சொல்றாங்க சமமா. அதாவது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அந்த கவுண்டர் அப்படிங்கிற ஒரு பேரை அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டுமே சேர்ந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு கட்டம் கட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஒதுக்கிடுவாங்க, இல்லை தனக்குள்ள இழுத்துக்குவாங்க. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு அரசியல். இப்போ அவர் ஒரு கவுண்டராவோ, தேவராவோ, பிள்ளைமாராவோ, அல்லது ஒரு வன்னியராவோ, இல்லது இந்த மாதிரி வேற எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டில் ஜாதிக்கா பஞ்சம், ஊருப்பட்ட ஜாதி இருக்கு. ஏன்னா சமூக நீதி வளர்த்துறவங்கள, அப்புறம் ஜாதி இத்தனை ஜாதி இருக்கு. ஏதாவது ஒரு ஜாதியா இருந்தா கூட விஜய் சாரை அந்த ஜாதி வட்டத்துக்குள்ள அடிச்சிருவாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரும்போதே சிறுபான்மையாக வராரு, பட்டியலினத்தை சேர்ந்த மாதிரி வராரு, ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த மாதிரி கேட்டகரியிலேருந்து ஒரு கிறிஸ்தவனா வெளியே வராரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைனஸை குத்த பார்த்தாங்க. என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. யார்? அச்சுராஜா முதல் கொண்டு பவர் ஸ்டார் சீனிவாசன் இருக்கிறார்ல, அவரில் பவர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, சீனிவாசன் இருக்கிறார்ல, டாக்டர் சீனிவாசன், அவர் வந்து ஒரு மகா நடிகன். இப்போ இருக்கிறார் திவாகர், இந்த வாட்டர்மெலன் திவாகர், அந்த மாதிரி அவர் ஒரு ஆள். அவர் எல்லாம் என்ன ஒரு பில்டப் விட்டாருங்கிறீங்க. சார் கட்சி ஆரம்பித்த உடனே தம்பி பாரு, விஜய் எங்க நிற்கிறாரோ அந்த இடத்துலலாம் நாடு நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக அப்படியே எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்தார் தலைவர். அதெல்லாம் சும்மா காமெடிக்கு பேசுகிறாரு எப்பயும் போல், அது விட்டுருங்க. அவரெல்லாம் நம்மளாம் ஒரு என்ன சொல்கிறது, அவரெல்லாம் நான் அவ்வளோதான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறத அவரே நிரூபிச்சுட்டு போகிறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இப்போ வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு முத்திரை குத்த பார்த்தாங்க. அந்த முத்திரை அவர், அதாவது வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சார் எஸ்டி ராஜா சார் சொன்ன உடனே அடுத்த கையெழுத்தே ஜோசப் விஜய்னு போட்டார் ஒரு ஃபார்மில். அது வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி அது நடத்தினார். அந்த ஜோசப் விஜயை ஒன்று போட்ட உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓ நாம வந்து இந்த மாதிரி தொட்டோம்னா இவங்க வந்து வேற மாதிரி போகிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சோன்னா அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை விட்டுட்டாங்க. அந்த ஜோசப் விஜய், அந்த கிறிஸ்டியன், அந்த வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பெரும்பான்மை அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ வந்து புதுசாக ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் தெரியாதுன்னாங்க, அப்புறமேல கொள்கை இல்லாத கூட்டம்னாங்க, தற்கூரி கூட்டம்னாங்க, அணில் கூட்டம்னாங்க, அப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. என்னடா என்ன பண்ணாலும் இந்த கப்பல் கவரவே மாட்டேங்குது, இந்த கப்பல் என்னதான் கப்பல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஏய், நாங்கெல்லாம் கப்பல் கிடையாதுப்பா, நாங்கள் கடல். நீங்க தான் கப்பல் ஓட்டிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தாலும் உளுந்துடலாம், ஆனால் நாங்கள் கடல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற விமர்சனங்கள் எல்லாம், இவங்க வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு விஜய் சாருக்கு என்ன இதெல்லாம் விமர்சனம் பார்த்துருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பாரு, பார்த்தவங்க கூட அவருக்கு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும்? இது எதுக்கு நம்ம பதில் சொல்லி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்? சீமான் சார் சொன்ன மாதிரி தான். அதாவது வந்து என்னன்னா, நம்மளை நோக்கி வருகின்ற விமர்சனங்கள் வந்து வெறும் சொற்கள் தானே, கற்கள் இல்லையே நம்மளை காயப்படுத்துறதுக்கு, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போக பார்க்குறாரு நம்ம தலைவர். இப்போ சொல்ல ஒன்ற விஷயத்த சொல்லிட்டேன், சொல்கிறேன். அதனால் வந்து இவர் ஜாதியுடைய பின்புலத்தை வச்சுட்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த கூட்டம் வந்து விஜய் பின்னாடி போயிருக்காது. ஒரு மதத்தை வந்து முன்னாடி வச்சுட்டு வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக போயிருக்காது. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற கூட்டம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு தற்குறி கூட்டம் தான் விஜய் சார் பின்னாடி இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன், மனசார நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்குறீங்களா? எங்களுக்கு வந்து தற்குறி அப்படிங்கிறது என்ன, அதோட மீனிங் என்ன தெரியுமா? தன்னை, அதாவது ஒன்றுமே தெரியாது, எதை சொன்னாலும் அங்கே போவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால தான் தற்குறி. இப்போ வந்து எங்களுக்கு வந்து விஜய் சார் தான் ஒரு பிராண்டு, அவர் தான் ஒரு பிம்பம், அவர் பின்னாடி தான் நாங்கள் போயாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன்னா அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னு நான் சொல்கிறேன். இல்லை பிடிக்காதவங்களும் இருக்கலாம், இல்லை பிடிச்சவங்களும் இருக்கலாம். நாங்கள்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சினிமா அப்படிங்கிற ஒரு பின்புலத்தை காட்டி தான் எங்களை வளர்த்தாங்க. அதாவது வந்து அதை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம் அப்படிங்கிற கூட சொல்லலாம். இப்போ எம்ஜிஆர் சாரை வந்து பெரியவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி வந்து சில பேர்த்துக்கு எம்ஜிஆர் சாரை பிடிக்காது, சிவாஜி சாரை பிடிக்கும். சிவாஜி சாருனுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் பக்கம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் படங்களாக பார்த்து தள்ளுவாங்க ஒருத்தர் சிவாஜி படங்களாக பார்த்து தள்ளுவாங்க. ஆனால் அரசியல் வந்த உடனே சிவாஜி ரசிகர்களும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் பிடிக்காதவங்க தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருப்பாங்க, கமல் சார் பிடிக்காதவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால், ரஜினி சாருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கமல் சார் ரசிகர்கள் வருவாங்க. அதே போல தான் இப்போ விஜய் சார் வந்து படங்களை வந்து அஜித் சார் படங்களை பிடிக்காது, அஜித் சார்னோட ரசிகர்களுக்கு பிடிக்காது. அஜித் நடித்த படங்களுக்கு விஜய் சார்னோட ரசிகர்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு கட்டமைப்புன்னு வந்துருச்சுன்னா, ஒரு அரசியலோட புரிதல்னு வந்துருச்சுன்னா
2 பேரும் ஒன்றா நிற்பாங்க. இதுதான் ஒரு காலம் தொட்டு வர்றது. சினிமாக்காரன் வந்து ஏமாத்திடுவான், நம்பாதீங்க. சினிமா பின்புலத்தை நம்பிட்டு வரவனை ஏமாத்திடுவான்னு நினைக்கிறீங்களே. இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டுகளாக ஆண்ட அரசியல்வாதிங்க என்ன எங்களை ஏமாத்தாம இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஏன் சினிமாவை போய் நம்புறோம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. அதாவது வந்து நீங்கள் நிஜத்தில் வந்து எங்களை வந்து ஏமாற்றி வாக்கு வாங்கிட்டு எங்களுக்கு எதுவுமே பண்ணல. அதே போல் இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சினிமாவில் ஏமாத்துறாங்க, ஆனால் நிஜத்தில் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற உதாரணம் தான் எம்ஜிஆர் சார். இப்போ அண்ணா வந்து உண்மையிலே சொல்கிறேன், அண்ணா சாருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ணாதுரை சாருக்கும் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களுக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையே. வேலைக்காரிங்கிற படத்துலையும் ஓர் இரவுங்கிற படத்துலையும் 2 படத்துலையுமே அவர் தானே வசனகர்த்தா. கலைஞருக்கு சினிமா தாகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பராசக்தி படத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை படங்களுக்கு கதை வசனம் எழுதி எத்தனை இடத்துல அவர் பாராட்டுகள் அவர் டைரக்ட் பண்ணத விடுங்க. கலைஞர்னாவே அது கலைஞர் தான். அடுத்தது ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து சினிமாவை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கார்த்தி சாரோட ஒரே ரத்தம்ங்கிற படத்தில் தலைவர் நடிச்சிருப்பார் பாருங்க. உதயநிதி சாருக்கு சினிமாவை பற்றி ஒன்றுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை இதெல்லாம் சினிமா புண்பிழுத்திலிருந்து வர்றதுதான். சினிமாவை வச்சு சம்பாதிக்கிற கூட்டம் இங்கே நிறைய இருக்குது. ஆனால் சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாதவர் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஐயா எடப்பாடி அவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பிஜேபியில் வந்து நயினர் நாகேந்திரன் ஐயா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அண்ணாமலை சார் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து சினிமாவுக்கு பின்புலத்தில் இருந்து வரல, அவங்க வந்து நேரடியாக அரசியல் வந்திருக்காங்க. அது போல் வேற கட்சிகள் இருக்காங்க. ஆனால் சீமானனுக்கு சினிமாவை பற்றி நல்லாவே தெரியும். அவர் வந்து சினிமா எடுக்க தான் அங்கே எழுத்துக்கே போனாருன்னு அவரே கூட பேட்டி கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இதெல்லாம் விட்டுருங்க, நான் என்னமோ பேச வந்தேன், என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ விஜய் சாருக்கு வந்து ஆதரவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையான சிறுபான்மை மக்கள் வந்து விஜய் சார் பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் எதிர்கட்சிகள் பயப்படுது. ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நாளை நிகழ்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.